வணக்கம். நீங்க வந்து மருத்துவரா இருக்கீங்களா? அந்த மருத்துவர் வந்து உங்களுக்கு வந்து அந்த மருத்துவத் துறையில் பலவித பிரச்சனைகளா, மருத்துவத்தில் கைராசியான டாக்டர் அப்படின்னு பேர் வாங்க முடியல. ஏன்னா எத்தனையோ டாக்டர் இருக்காங்க. சில பேர்ட்ட போனா கைராசிங்க அவர் தொட்டாலே குணமாயிரும். அந்த அம்மாவ பார்த்தாலே குணமாயிரும். ஏதோ ஒரு சின்ன அளவு தான் வந்து பணத்த வாங்கிட்டு மாத்திரை எழுதி குடுப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு தடவ போனாலே போதுங்க, உடனே நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் கேள்விப்பட்டு நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அது மாரிலாம் பேர் எடுக்கணும், மருத்துவத்துறைக்கு ஒரு நல்ல ஒரு சேவை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்க வந்து நாகை மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டியில் உள்ள ஸ்ரீ பவ அவுதீஸ்வரர் அந்த சிவன் கோயிலுக்கு ஆயில்ய நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிற அந்த நாள்ல போய் நீங்க வணங்கிட்டு வாங்க. அதாவது மருத்துவராக பணிபுரியும் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவத் துறையில பெரிய ஏற்றங்கள், முன்னேற்றங்கள், கைராசியான டாக்டர்னு பேரு. அதே நேரம் உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்லாம் மனப்பூர்வமா அந்த நோய் வந்து நீங்க குடுக்குற ஒரு மருத்துவத்தின் ஒரு மருந்து மூலம் குணமடைந்து அவங்க வந்து நல்லா இருக்கேன் டாக்டர். இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு தடவ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆனந்தத்திற்கு உங்களுக்கு அளவே இருக்காது. அது எத்தனையோ மருத்துவர்கள் வந்து இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் மருத்துவர்கள் அப்படின்னாலே கடவுள் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க. அந்த ஒரு நம்ம பிரச்சனையில இருக்கும்போது, நம்ம உடல் ரீதியா ஒரு ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, அப்போ வந்து நம்மள தொட்டு எடுத்து அந்த உதவிய பண்ணி நம்ம உயிர காப்பாத்துறது அப்படிங்கிறது கடவுளால மட்டும் தான் முடியும். அந்த கடவுளுக்கு நிகரானவர் இந்த மருத்துவர். அந்த மருத்துவர வந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கணும். அவங்களுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது. அவங்களும் பல விதத்துல வந்து சாதிக்கணும். அப்ப இந்த மருத்துவராக பணிபுரியும் நீங்கலாம் வந்து இந்த கோயில்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு, ஒரு தடவ உங்களால எப்ப டைம் கிடைக்குதோ, அப்போ ஒரு தடவ வந்து சாமி கும்பிட்டுட்டு, அந்த சிவபெருமானுக்கு உகந்த, அந்த அம்பிகைக்கு உகந்த அந்த அபிஷேக பொருள வாங்கி குடுத்துட்டு, நீங்க கொஞ்ச நேரம் அமர்ந்து அந்த அபிஷேகத்த பார்த்துட்டு, உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி, நீங்க வந்து அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க போம்போது பாருங்க, உங்களுக்கு பெரிய டாக்டர், அதாவது சிறந்த டாக்டர் அப்படின்ற ஒரு மன நிறைவ வந்து அந்த இறைவன் வந்து உங்களுக்கு குடுப்பாரு. மக்களுக்கு நல்ல சேவை செய்வீங்க. அதே நேரம் உங்களுடைய கைப்பட்டாலே குணமாகும் ஒரு அற்புத தன்மையை மருத்துவ ரீதியாக இந்த சிவபெருமான் குடுக்குறாரு அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. எனவே மருத்துவராக பணிபுரியும் நீங்கள் உங்கள் மருத்துவ துறையில் சிறந்து விளங்க வேண்டுமானால் இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. இந்த சிவனை நீங்க வணங்கும்போது ஏன்னா குறிப்பிட்ட கோயில்ல தான் ஒரு குறிப்பிட்ட அந்த சக்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. போயிட்டு வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.